ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் ஃபுல்லாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது, மேலும் சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, குடும்பம் போன்ற துறைகளில் முக்கியமான மாற்றம் ஏற்படுமா, அதே போல் நீங்கள் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன மாதிரி செய்யணும், என்ன விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், முக்கியமாக என்ன கிழமைகளை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றினா நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் ரிஷபராசிக்காரங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் இதே மாதிரியான விஷயங்களை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்கள் ராசிக்கான அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு ஏற்ற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்ற விரதக்கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி அம்மனை நினச்சி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர, அதாவது ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினச்சிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் கூடிய விரைவில் நடக்கும். அதை நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கலாம். அதனால் நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்த பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்குன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு பணமும் மதிப்பும் இருந்தாலுமே எளிமை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. இதனால் சமூகத்தில் நல்ல செல்வாக்க பெற்றவராக நீங்கள் இருப்பீங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்த்தனா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சம்பள பாக்கி அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரும். பழைய சொத்து நல்ல விலையில் விற்று புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலுமே அதை திட்டமிட்டு நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்குதலில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. புதிய தொழில் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே புதிய திறன்களை கற்றுக்கொள்வீங்க. மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பு எண்ணம் உருவாகி வங்கியில் தொகையை சேமிப்பீங்க. மாமியார் மருமகள் உறவு சுமூகமாகவும் இருக்கும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர்களுக்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்க அதிகப்படியான, அதாவது 90% வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களின் படைப்புகள் நல்ல வரவேற்பையும் பெறும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டில் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக அமைஞ்சிருக்கு. முக்கிய நபர்களின் உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உடலில் ஏற்படும் வலி போன்றவை குறையும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது பொது பலன். சனிக்கிழமை நாட்களில் ஐயப்பனை வழிபடுவது நிறைய விதமான யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணுங்கள். நல்ல பலன் உங்களுக்கு இந்த ஐயப்பன் கூடிய விரைவில் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையாக கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கோவத்தை குறைச்சிக்கோங்க. அப்பா வழி உறவுகளால் சில பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். தந்தையோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியம் அப்படிங்கிறது முடிவதில் ரொம்ப தாமதம் வரும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது இப்போதைக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் கையாளாதீங்க. அப்படி கையாண்டிங்க அப்படின்னா அது தோல்வியில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்குங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாதம் முற்பகுதிக்கு மேலே தாய்மாமன் வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை வரும்.
அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சகவாசத்தில் இருந்து விடுபடுவீங்க. நண்பர்கள் கிட்ட கேட்ட உதவி இப்பொழுது பலன் தரக்கூடிய உதவியாக மாறும். மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வாங்க. மாத முற்பகுதியில் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நிலைகள் வருங்க. நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் போன தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணி சுமை அதிகரிக்கும். குறித்த நேரத்திற்குள்ளே வேலை முடிக்க முடியாதபடி சில தடைகள் வருங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு மாத பிற்பகுதிக்கு மேலே குறைந்த ஊதியத்தில் வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். பிற்பகுதியில் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலுமே இதனால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைப்பதால் மகிழ்ச்சி கிடைக்கும். சகோதரர் வகையில் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால அனுசரித்து போவது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 8, 9, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலமாக நிறைய விதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள். நல்ல பலனை அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த பலன்கள் அனைத்தையும் செஞ்சு பாருங்கள். மேலும் உங்களுக்கு யாராவது ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கார்த்திகை நட்சத்திர நண்பர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த வேலைகள் முடிவதில் உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். அரசியல்வாதிகள் தங்களுடைய வேலைகளில் உறுதியாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தாரோடு ஒரு இடைவெளி வரும். சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வரும். தாய் வழி உறவுகளோடு விரோதம் ஏற்படும். லாபஸ்தானம் பலம் அடைந்திருப்பதால் வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கேற்ப வருமானம் கிடைக்கும். சிறு வியாபாரிகளின் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரித்தாலுமே ஏப்ரல் 20 முதல் ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வருமானம் நீடிக்கும், அதிகமாகவும் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே காணாமல் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் புதிய வாகனம் என்று சிலர் வாங்குவீங்க. வெளியூர் பயணமும் ஆதாயம் தரக்கூடிய பயணமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 10. செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். மேலும் பலவற்றில் கவனத்தோடு செலுத்தி வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடியவங்க தான் ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக போகுது. முதலீட்டிற்கு ஏற்ற ஆதாயம் இல்லை அப்படின்னு வருந்தப்பட்டவங்களுக்கு அந்த நிலை மாறப்போகுது. முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க முயற்சி வெற்றியாகும். வேலையில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். வேலைக்காக வெளிநாட்டில் செல்ல பல முறை முயற்சி செய்தும் போக முடியாத நிலை வந்தவங்களுக்கு அந்த நிலை மாறப்போகுது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவங்களுக்கு ஆட்குறைவு நடவடிக்கையால் வேலைக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு நிலை நீங்க போகுது. தற்காலிக பணிகளுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு அந்த பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் மே 10 வரை செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய இடம், நிலம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வரவு கிடைக்கும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய நடக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது அக்கறை வரும். உயர்கல்வி கனவு நனவாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 11. செய்ய வேண்டிய பரிகாரம்: வீர ராகவ பெருமாளை வழிபட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எந்த நிலையிலும் தைரியத்தை இழக்காத ஒரே நபர் மிருகசீரிடம் நட்சத்திர நண்பர்கள். இவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது நான் ஏன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தைரிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மே 10 வரைக்குமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி உங்களுக்கு தான். எதிர்பார்த்த பணமும் வரும். குடும்பத்தில் மற்றும் தொழிலில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்க போகுது. குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை உங்களுக்கு கொடுப்பார். 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கும் குருவால் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். நேற்று வரைக்கும் எதற்காகவோ பயந்து பயந்து வாழ்ந்து வந்த உங்கள் நிலை இனி எந்த ஒரு பயமும் இருக்காது. நினைத்ததை சாதிக்கும் அளவுக்கு உங்கள் நிலை மாறப்போகுது. எதிர்ப்பு, வம்பு, வழக்கு இது எல்லாமே மறைய போகுது. இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம், லாபம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 9. செய்ய வேண்டிய பரிகாரம்: பழனி முருகனை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விலகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நாம் ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த மே மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.